உண்மையை கண்டறியும் ஞானம் வேண்டும். அதை நேர்மையாக பதிவு செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அது அவரிடம் இருக்கிறது. கணேசன் ஒரு பேர், அதுக்கு பதிலா அப்படின்னு ஒரு பேர் இருக்கணும். இவங்க கில்லாடி திருடர்கள், புது புது வகையில. லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்தார், மீட்டுக் கொடுத்தார். கல்வி கடன் வழங்கப்பட்டது. பல லட்சக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். ஒரு அரசாங்கத்தினுடைய லட்சியம், நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? வறுமை ஒழிப்பே பிரதானமாக இருக்க வேண்டும். சிதம்பரம் அவர்களது திட்டங்கள், உரைகள், சொற்பொழிவுகள் அமைந்திருக்கின்றன. அவருடைய புத்தகங்களில் அவருடைய பொருளாதார கட்டுரைகள் நடுநிலையாக எழுதியிருக்கிறார். பேரன்புடைய ஸ்ரீ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களுடைய வாழ்க்கையின் சாராம்சத்தை நாம் சொன்னதற்கு காங்கிரஸ் ஊழியர்கள், பொறுப்பாளர்கள், ஆதரவாளர்கள் மத்தியிலிருந்து வரவேற்பு வந்து கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் ஸ்ரீ மீடியா தமிழ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப. சிதம்பரம் அவர்களுடைய 80வது பிறந்த நாள் இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் தான் வருகிறது. அன்னார் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். தன்னுடைய அனுபவ முத்திரையை, நிர்வாக அறிவை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவருக்கு 80ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அந்த பட்ஜெட் சாதனைகளை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். குறிப்பாக 100 நாள் வேலை, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பயன்படுத்தியதில், நடைமுறைப்படுத்தியதில் கோளாறுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த திட்டம் நல்ல திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் என்று சொன்னார்கள். விவசாய வேலை இல்லாத நாட்களில், கோடை காலத்தில் அதை பயன்படுத்த வேண்டும். ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் என்று சொன்னார்கள். அது அருமையான திட்டம் என்று சொன்னார்கள். விவசாய கடன் ரத்து விவசாயிகளுக்கு பயன்பட்டது. கல்வி கடன் லட்சக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடன் பயன்பட்டது. உயர்கல்வி பயின்று குறைந்த வட்டியில் அல்லது வட்டி இல்லாத கடன் அவர்கள் வேலைக்கு சென்ற பிறகு 6 மாதம் கழித்து படிப்பை முடித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பதற்கு தகுந்ததைப் போல கல்வி கடன் வழங்கப்பட்டது. இதனால் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். அவர்கள் அந்நிய செலாவணியை, மூலதனத்தை திரட்டி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பினார்கள். அதே போல் விவசாய கடன் ரத்து 1970களில் வடசென்னையில் பல்வேறு தொழிற்சாலைகளில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ததால் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் வழக்கு நடத்தி மீட்டுக் கொடுத்தார். அவர்களுடைய இழந்த வேலையை பெற்றுக் கொடுத்தார். அதே போல் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் வேலையை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதையெல்லாம் வழக்கு நடத்தி அவர்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்தார், மீட்டுக் கொடுத்தார். இதெல்லாம் அவருடைய வழக்கறிஞர் தொழிலிலும் அவருடைய பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையிலும் செய்த பல சாதனைகளில் ஒன்று என்பதை நாம் மறக்க முடியாது. அவருடைய புத்தகங்கள் உண்மையை உறக்கச் சொல்வேன், இந்தியா என்னும் கருத்தியலை காப்போம், அச்சமில்லை அச்சமில்லை, பன்முக அறிஞர்களின் பார்வையில் ப. சிதம்பரம் போன்ற நூல்கள் லட்சத்தில் ஒருவருக்கு கூட தெரிந்திருக்காது, படித்திருக்க மாட்டார்கள். அவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றியும் வெகுஜன மக்களுக்கு அவ்வளவாக புரியாது, தெரியவில்லை. அவருடைய புத்தகங்களில் அவருடைய பொருளாதார கட்டுரைகள், சமுதாய கட்டுரைகளில், அரசியல் கட்டுரைகளில் நடுநிலையாக எழுதியிருக்கிறார். ஒரு சார்பாக எழுதவில்லை, ஒரு சார்பாக பேசவில்லை. ஒரு அரசாங்கத்தினுடைய லட்சியம், நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் வறுமை ஒழிப்பே பிரதானமாக இருக்க வேண்டும். சமூக சிக்கல்கள், வரலாற்றிலிருந்து பெற்ற படிப்பினைகள் போன்றவற்றின் அடிப்படையில் சிதம்பரம் அவர்களது திட்டங்கள்,
உரைகள், சொற்பொழிவுகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக உலகமய பொருளாதாரத்தில், தனியார்மய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களையும் சொல்லுகிறார். அதில் சில குறைகள் இருக்கிறது என்பதையும் நேர்மையோடு பதிவு செய்கிறார். அதை நாம் எல்லோரும் கலந்து பேசி சரி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். குறிப்பாக சிகப்பு நாடா முறை ஒழிய வேண்டும், மக்கள் அலைகழிக்கப்படக்கூடாது, தொழில் வளர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதே போல இன்னொரு இடத்தில் அரசு மருத்துவமனைகளின் தரக்குறைவை சாடுகிறார். அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். இந்தியாவின் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவருக்கு கிராமங்களில் அரசு பள்ளிகள், அரசு மருத்துவமனைகள் எவ்வளவு தரம் குறைவாக இருக்கிறது, எவ்வளவு சீரழிந்து இருக்கிறது என்பதை பதிவு செய்வதற்கு உண்மையை கண்டறியும் ஞானம் வேண்டும். அதை நேர்மையாக பதிவு செய்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அது அவரிடம் இருக்கிறது. மேலதிகாரிகளை, உயர் அதிகாரிகளை கலந்து பேச வேண்டும் என்பதை மட்டும் அவர் செய்வதில்லை. இடைநிலை ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், அடித்தட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் கலந்து பேசி முடிவெடுத்துதான் பட்ஜெட் போடுவார். மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத அரசியல் குழப்பம் மிகுந்த வேளையில் அந்த வெற்றிடத்தை நிரப்பிய பாராட்டத்தக்க பன்முக ஆளுமை ப. சிதம்பரம். கொரோனா சமயத்தில் 100 நாள் வேலையும் மத்திய அரசு வழங்கிய இலவச அரிசியும் எத்தனையோ குடும்பங்கள் சாகாமல் தப்பிச் செல்வதற்கு, பிழைப்பதற்கு உறுதுணையாக இருந்தது என்பதை மறக்க முடியாது. இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகளாக இருந்தது. பொருளாதார மேதைகள் மன்மோகன் சிங், அமர்த்தியா சென் போன்ற பொருளாதார மேதைகளோடு இணைந்து அவர் செய்த சாதனைகள் ஏராளம். ஐநா மன்றம் மிகச்சிறந்த நிதிநிலை அறிக்கை, மிகச்சிறந்த நிதியமைச்சர் என்று பாராட்டியதை மறக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய பெயரை இந்திய அளவில் அவர் உயர்த்தி நிறுத்தினார் என்பதையும் மறுக்க இயலாது. ஏழை எளிய மக்களுக்காக, இளைய தலைமுறைக்காக உழைத்தவர், திட்டம் தந்தவர் ப. சிதம்பரம் அவர்கள். இதுதான் ப. சிதம்பரம் அவர்களுடைய நிர்வாக வாழ்க்கை. வாழ்க. அவரை பற்றி தவறாக காங்கிரஸ் தலைவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விளம்பர வெளிச்சம் போடுவதில்லை. ஆகவே மிகச்சரியாக இளைய தலைமுறை தேட வேண்டும், தேடினால் கிடைக்கும். அவர் இளைஞர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஒருவர் உயர்குடியில் பிறந்து விட்டார், மேட்டுக்குடியில் பிறந்து விட்டார் என்பதற்காகவே ஒருவரை எதிரியாக நினைக்க முடியாது. ஒருவர் பணக்காரராக பிறந்து விட்டார் என்பதற்காகவே அவரை குறை சொல்லுவதோ, விமர்சிப்பதோ, எதிர்ப்பதோ நல்லதல்ல. இளைய தலைமுறை ப. சிதம்பரம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மீடியா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். அதுபோல் ஸ்ரீ மீடியா யூடியூப் வரும் அத்தனை செய்திகளும் மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் அல்ல, உண்மை செய்திகள்.